السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يريد الله ليبين لكم ويهديكم سنن الذين من قبلكم ويتوب عليكم والله عليم حكيم. صدق الله العلي. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சூரா அன்-நிசாவினுடைய 26வது வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கலாம். இந்த 25வது வசனத்துல, சூரா அன்-நிசாவினுடைய 25வது வசனத்துல, அந்த 25வது வசனம் வரையிலுமே ஒரு குடும்ப வாழ்க்கையை நம்ம எப்படி நடத்தணும், பெண்களோடு மனைவியோடு நாம் எப்படி இருக்கணும், யார் யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், ஒரு முஸ்லிம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் திருமணத்தை செய்யணும், அது மட்டும் அல்லாமல் அடிமைத்தனமாக இருக்கக்கூடிய அவர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பலவிதமான செய்திகளை அல்லாஹ் சொல்லி கொடுத்ததை பார்த்தோம். அதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சூரா அன்-நிசாவினுடைய 25வது வசனத்துல, நீங்கள் அடிமை பெண்களை கூட என்ன செஞ்சுக்கங்க, மணந்து கொள்ளுங்கள், அவர்களையும் திருமணம் செய்து கொள்ளுங்கள், அவர்களும் உங்களை போன்ற ஒரு மனிதர்கள் தான், அதனால அடிமையா இருக்கிறாங்க, அவங்க நம்மள்ட்ட வேலைக்கு இருக்கிறாங்க என்கின்ற அடிப்படையில அவர்கள் என்ன செஞ்சிடாதீங்க, நீங்கள் ஒதுக்கிடாதீங்க, அவர்களை தலைக்குறவாக எண்ணிடாதீங்க, அடிமை பெண்களும் வாழ்வதற்கு தகுதியானவர்கள் என்கின்ற ஒரு செய்தியை அல்லாஹ் 25வது வசனத்துல அல்லாஹ் சொன்னதை பார்த்தோம். இப்போ ஒரு பெண் திருமணம் செய்து கொள்வதற்கு என்ன தகுதி அவள்கிட்ட இருக்கணுங்கிறதை அல்லாஹ் சொல்றான். ஒரு பெண்ணை, அது அடிமை பெண்ணாக இருக்கட்டும் அல்லது அடிமை இல்லாத சுதந்திரமான பெண்ணாக இருக்கட்டும், ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு என்ன அடிப்படையான தகுதி இருக்கணும். இன்னைக்கு திருமணம் செய்து கொள்வதற்காக வேண்டி ஒரு பெண்ணுகிட்ட இருக்கக்கூடிய அடிப்படை தகுதி அன்னைக்கு நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு நகை போடுவாங்கன்னு பார்ப்போம், எவ்வளவு வசதி வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம், பொண்ணு நல்லா அழகா இருக்கான்னு பார்ப்போம். இதுதான் நம்ம அடிப்படை வசதியாக தேடுறோம். ஆனால் அல்லாஹ் சொல்றான், ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவளுக்கு அடிப்படையான சில தகுதிகளை அல்லாஹ் சொல்றான். அதை சொல்லும் பொழுது ஒன்னு, அவர்கள் கற்புடையவர்களாக இருக்கணும். முதல் விஷயம், ஒரு பெண் அவள் திருமணம் செய்து கொள்வதற்கு எப்ப தகுதியானவளாக மாறுறா அப்படின்னு சொன்னா, அவள் தன்னுடைய கற்பை பாதுகாத்தவளாக, பாதுகாக்கக்கூடியவராக, அவள் கற்புடையவர்களாக இருக்கணும். இரண்டாவது, எந்த நிலையிலையுமே அவள் என்ன செஞ்சிடக்கூடாது, தவறான உறவில் ஈடுபட்டவளாக இருக்கக்கூடாது. ஒரு பெண்ணினுடைய அல்லாஹ் சொல்லக்கூடிய, இது அடிமை பெண்களுக்கு அல்லாஹ் சொல்றான், ஒரு அடிமை பெண்ணை திருமணம் செய்ய, அந்த அடிமை பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவர்கள் கற்புடையவர்களாக இருக்கணும். இரண்டாவது, அவர்கள் தவறான உறவில் ஈடுபடாதவர்களாக இருக்கணும். மூன்றாவது அல்லாஹ் சொல்றான், கள்ள நண்பர்கள், அதாவது தீய பழக்கம் உள்ள இருக்கக்கூடிய அந்நிய ஆண்களோடு கள்ள தொடர்பான கள்ள நண்பர்கள் அவர் இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய பெண்களை என்ன செய்ய, நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். கைர முசாஃபிஹாத்தின் வலா முத்தஹிதாத்தி அஹ்தான், அவருடைய உரிமையாளர்களிடத்துல அனுமதி பெற்று அவர்களுக்கான மனத்தொகையை, விவாக கட்டணத்தை முறையாக செலுத்தி அதுல எந்த விதமான குறையும் வைக்காம என்ன செஞ்சுக்குங்க, அந்த பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்பதாக ஒரு பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய தகுதியை இந்த சூரா அன்-நிசாவினுடைய 25வது வசனத்துல அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ கற்பை பாதுகாத்தல், தகாத உறவில் இல்லாதவர்கள், கள்ள தீய நண்பர்கள், கள்ள தொடர்புகள், இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு பெண்ணுக்கு முதன்மையான தகுதி. ஆனா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதாவது அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு சொல்ல இந்த ஒவ்வொரு சட்டங்களும், இந்த சூரா அன்-நிசாவில நம்ம நிறைய சட்டம் பார்த்திருப்போம். அனாதைகள்கிட்ட எப்படி இருக்கணும், அனாதைகளுடைய பொருளாதாரங்களை எப்படி பாதுகாக்கணும்,
அவர்களுடைய பொருளாதாரத்தை அவங்கள்ட்ட எப்ப நம்ம ஒப்படைக்கணும், இது போன்ற நிறைய சட்டங்களை அல்லாஹ் சொல்றான். கிட்டத்தட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒருவருக்கு என்னென்ன வழிமுறைகள் தேவையோ எல்லா வழிமுறைகளையும் அல்லாஹ் இந்த சூரா நிசாவினுடைய 25வது வசனத்துல சொல்றான். அதே போன்று ஒரு சமூகத்துல நம்ம எப்படி இருக்கணும், ஒரு சமூகத்தினுடைய வழிமுறையை அது இந்த நல்ல முறையில் நம்ம கொண்டு போகணுங்கிறதையும் இந்த 25 வசனங்கள்ல அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த 26வது வசனத்துல யுரீதுல்லாஹு லியுபய்யினலக்கும் வ யஹ்தியக்கும், அல்லாஹ் உங்களுக்கு சட்டங்களை விரிவாக விளக்கி இருக்கிறான். எதுக்கு? குடும்பத்திலிருந்து சமூகத்திலிருந்து நாம எப்படி வாழணும் எப்படி இருக்கணுங்க கூடிய சட்டங்களை அல்லாஹ் உங்களுக்கு விளக்கி இருக்கிறான். சொன்னல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர நல்லவர்களுடைய வழிகளில் உங்களை செலுத்தி ஒயதூப அலைக்கும், உங்களுக்கு மன்னிப்பு வழங்கவே அல்லாஹ் நாடுகிறான். வல்லாஹு அலீமுன் ஹக்கீம், நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான், அல்லாஹுவே மிகவும் விவேகமிக்கவனாகவும் இருக்கிறான். அப்போ ஒரு குடும்ப சட்டம் சமூக சட்டம் அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் உங்களுக்கு நன்மைக்காகவே விதியாக்கப்பட்டுள்ளது, நீங்கள் தூய்மை பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக வேண்டிய இந்த சட்டங்களை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு விதியாக ஆக்கியுள்ளான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் விதித்த சட்டங்கள் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சட்டத்தையும் அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு இந்த மக்களுக்கு வகையின் மூலமாக சொல்லும் பொழுதெல்லாம் அந்த சட்டங்களை தங்களுடைய சஹாபா தோழர்களிடத்தில் அவர்கள் அதை எடுத்து சொல்லும் பொழுது அதை செய்வதற்கு சஹாபாக்கள் உடனடியாக முன் வந்தாங்க. என்ன யார சூழலா இந்த சட்டத்துல இவ்வளவு கடினம் இருக்குது என்பதாக அவங்க சொல்லவும் இல்லை. கடினமான சட்டங்களை இந்த மக்களுக்கு அல்லாஹ் வழங்கவும் இல்லை. ஏன் சொன்னா அல்லாஹ் விதித்த சட்டங்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப எளிதானது. அதை பின்பற்றுவதற்கு ரொம்ப எளிதான முறையில தான் அல்லாஹ் சட்டங்களை தன்னுடைய இறை வசனங்களின் மூலமாக குரானின் மூலமாக அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒரு குடும்ப வாழ்க்கையில எப்படி சாப்பிடக்கூடிய உணவுல ஹலால் ஹராம் பேணுதலை பார்க்க சொல்லுதோ இஸ்லாம், அதே போன்று நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்துல எப்படி ஹராம் ஹலாலை நாம் பேண வேண்டும் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லுதோ, அதே போன்றுதான் குடும்ப வாழ்க்கையிலையும் ஹலால் ஹராமை அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றான். நீ இவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டா ஹலால், இவரை திருமணம் செய்வது ஹராம், அதை ரொம்ப தெளிவாக அல்லாஹ் சொல்லிட்டான். இதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹலால் என்பது புகாரில 52வது இலக்கமாக இந்த ஹதீஸ் பதிவாவது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஹலால் என்பது அனுமதிக்கப்பட்டது. எதெல்லாம் அல்லாஹ் ஹலால் என்பதாக சொல்லிட்டானோ அதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது, அதுல எந்த மாற்றமும் அல்ல. அதே போன்று ஹராம், எதை அல்லாஹ் ஹராம் என்பதாக சொல்லிட்டானோ அதெல்லாம் தடுக்கப்பட்டது. இதுல மனிதனுக்கு சந்தேகம் ஏற்படும். இந்த சந்தேகம் இருக்குது, சந்தேகம் உள்ள விஷயத்தை எவர் தடுத்துக் கொள்றாரோ, எந்த ஒரு விஷயத்துல அவருக்கு ஒரு சந்தேகம் வருது, இது செய்யறது ஹராமா ஹலாலா என்கின்ற ஒரு சந்தேகம் வருது. இப்ப அவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் சந்தேகம் உள்ள விஷயத்தை தடுத்துக் கொள்கின்றாரோ லி தீனிஹி வ இர்திஹி, அவர் தன்னுடைய மார்க்கத்தையும் தன்னுடைய கண்ணியத்தையும் காப்பாற்றி கொண்டார். எவர் ஒருவர் சந்தேகத்தினுடைய விஷயத்துல விழுந்து விடுகின்றாரோ, சந்தேகமா ஒரு விஷயத்தை செய்யறார், ஹராமுன்னு தெரியல ஹலாலும் தெரியல, ஆனா ஒரு சந்தேகமா அவருக்கு இருக்குது. அப்ப சந்தேகத்துல அவர் ஒரு செய்தியை செஞ்சுட்டார், ஒரு செயலை செய்யறார் அப்படின்னு சொன்னா ஹராமி, அவரை ஷைத்தான் என்ன செஞ்சிருவான், ஹராமில் வீழ்த்தி விடுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு எல்லை இருக்குது, ஒவ்வொரு அரசனுக்கும் ஒரு எல்லை இருக்குது. அல்லாஹ்வினுடைய எல்லை ஹராம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த எல்லையோட அல்லாஹ் முடிச்சிடறான். ஹராம் என்று சொன்னா அது ஹராம் தான், அது பெரிய விஷயம் சின்ன விஷயத்துக்குலாம் வேலை இல்லை. ஒன்று ஹலால் என்று சொன்னால் அது ஹலால் அனுமதிக்கப்பட்டது, ஹராம் என்று சொன்னால் அது ஹராம் அது தடுக்கப்பட்டது. இதுல சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்திலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தீனிஹி வ இர்திஹி, உங்களுடைய கண்ணியத்தையும் உங்களுடைய மார்க்கத்தையும் அவர் பாதுகாத்தவராக மாறிடுவார் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் சூரா நிசாவினுடைய 26வது வசனத்துல, நான் ஏன் இவ்வளவு சட்டத்தை உங்களுக்கு சொன்னேன், இந்த சட்டத்தை நான் சொல்வதனுடைய நோக்கம் என்ன என்கின்ற ஒரு விரிவான விளக்கத்தையே அல்லாஹ் தன்னுடைய இறை வசனத்தின் வாயிலாகவே அல்லாஹ் சொல்றான். இந்த 26வது வசனத்துல அல்லாஹ் கூறிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, 4 விஷயத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லிட்டான். ஒண்ணு, உங்களுக்கு
நான் விதியாக்கிய சட்டங்களை விளக்கமாக சொல்லிட்டேன். அல்லாஹ் சொல்றான், யுரீதுல்லாஹு லியுபய்யினலக்கும், உங்களுக்கு நான் என்ன சட்டத்தை சொல்லணும்னு வந்தேனோ, என்ன சட்டங்களை உங்களுக்கு நான் சொல்லணும்னு சொன்னனோ அந்த சட்டங்களை உங்களுக்கு நான் தெளிவாக விளக்கி விட்டேன். ரெண்டாவது, உங்களுக்கு மட்டும் இந்த சட்டத்தை நான் கொண்டு வரல. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு மட்டும் இந்த சட்டத்தை கொண்டு வரல, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு இது போன்ற சட்டம் எல்லாம் இருந்துச்சு. நம்ம மூசா நபியினுடைய வரலாறு எடுத்து பார்க்கலாம். நாம் அணிந்திருக்கக்கூடிய ஆடையில கொஞ்சோன்னு நஜீஸ் பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு நஜீஸ் துளி விழுந்துருச்சு, ஆடையில விழுந்துருச்சு, உடம்புல படல, ஆடையில விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன சட்டம்? அந்த நஜீஸ் பட்ட அந்த இடத்தை நம்ம என்ன செய்யணும்? தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்து கொள்ளலாம். சுத்தம் செஞ்சுட்டு நம்ம தொழுக போலாம், நமக்கு அனுமதி உண்டு. ஆனால் மூசா நபியினுடைய சமூகத்திற்கு இருந்த ஒரு சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஆடையில ஒரு ரூபாய் அளவுக்கு ஒரு ரூபாய் அளவுக்கு ஒரு நஜீஸ் துளி பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அவங்க போய் அதை கழுவலாமான்னு சொன்னா அவங்களுக்கு சட்டம் கழுவ முடியாது. அவங்க என்ன செய்யணும்னா அந்த பகுதியை அப்படியே வெட்டி எடுத்துரும். அந்த பகுதியை அவங்க அப்படியே வெட்டி எடுத்துடணும். அவங்களுக்கு கழுவுறதுக்கு அனுமதி தான் அவங்க சட்டம். அப்ப அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு சட்டங்களை நான் தெளிவாக விளக்கிட்டேன். இது உங்களுக்கு மட்டும் நான் கொடுக்கல, உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கும் இது போன்ற சட்டங்களை நம்ம கொடுத்திருக்கோம். அவங்களும் இது போன்ற சட்டங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க? பின்பற்றி இருக்கிறாங்க. எனவே உங்களுக்கு முன்னிருந்த நல்லவர்களின் நல்வழியையும் உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டா சொல்றேன். குர்ஆன்ல எத்தனையோ எடுத்துக்காட்டா அல்லாஹ் சொல்றான். அதையும் அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த வசனத்தின் வாயிலாக தெளிவுபடுத்திட்டு, அதன்படி நீங்கள் நடந்தால் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். அல்லாஹ் எந்த சட்டத்தை விதியாக ஆக்கியிருக்கிறானோ அந்த சட்டத்தின்படி நாம் நடந்தால் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு விருப்பத்தை அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு மன்னிப்பு வழங்குவதையே நான் நாடுகிறேன் என்பதாக இந்த சூரா நிசாவினுடைய 26வது வசனத்துல என்னுடைய கட்டளைகள், என்னுடைய சட்டங்கள், இதை நீங்கள் பின்பற்றுவதன் மூலமாக உங்களுக்கு தூபல்லாஹு அலைக்கும், உங்களுக்கு நான் மன்னிப்பை வழங்குகிறேன் என்பதாக இந்த அந்நிசாவினுடைய 26வது வசனத்துல எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் கூறக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எந்த சட்டங்களை, எந்த விதியை அல்லாஹ் விதியாக ஆக்கியிருக்கிறானோ, எந்த சட்டத்தை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறானோ அந்த சட்டத்தை பின்பற்றுவதன் மூலமாக நன்மை ஒரு புறம் இருக்கட்டும், அல்லாஹ்வுக்கு நன்மையை கொடுக்கிறதோ அல்லாஹ்வினுடைய உதவியை பெறுவதும் ஒரு புறம் இருந்தாலும் அல்லாஹ் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குகிறான். அத்தகைய மன்னிப்பை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாயிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி